வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் 7ஆம் வகுப்பு அறிவியலில் மின்னியல் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மின்னியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் 7th ஸ்டாண்டர்டில் பேசிக்கான கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக் கான்செப்டை நல்லா தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக படிக்கக்கூடிய 7th 8th 9th 10th இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மின்னியல் அப்படின்னா என்ன அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மின் மூலங்கள், நாம் வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை எங்கிருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஊர் அப்படிங்கிற பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது மின் கலன் அப்படின்னா என்ன, நம்ம எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஃபோன் இருக்குது, காலையில் சார்ஜ் போடுறோம் அப்படின்னா அது நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மின் கலன். அதோட டைப் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மின் சுற்று. ஓகேங்களா. ஒரு மின் சுற்றானது வீட்டுக்கு அல்லது நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா லைட்டானது சீரியஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, பேரலை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மின் கடத்திகள் என்றால் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு, மற்றும் அறுதிர் கடத்தி என்றால் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு. ஸோ இது மாதிரி டாபிக் தான் இந்த லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு புக்குக்கும் பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் வந்து என்ன, மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் என்ன, மின்கல அடுக்கின் சரியான குறியீடு, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் வந்து மின் விளக்கானது ஒளிரும். ஸோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. கீழ்கண்டவற்றில் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நற்கருத்தை, ஒரு குட் கண்டக்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. திரும்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டே இருப்பாங்க. சரிங்களா. ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அறிமுகம். நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வீட்டில் நம்ம டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிப்பாக தேவை, மின்சாரம் வந்து தேவை. மின்சாரம் அப்படிங்கிறது என்னது, கரண்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ அந்த கரண்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு நாளை வந்து கடத்த முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் ஆனது, அந்த மின்சாரத்தோட பயனானது நாளுக்கு நாள் நமக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது. லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஹீட்டர், மொபைல் ஃபோன், இன்னும் ஈவி, ஓகே பைக் வந்துச்சு பார்த்தீங்களா, பைக்கு, கார், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்களையும் நம்ம நிம்மதியாக யூஸ் பண்ணவே முடியும். மாதத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. அந்த நாள் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படிப்பட்ட கரண்ட்டை பற்றி படிக்கக்கூடிய லெசன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ். ஸோ மின்சாரத்தோட பயன்கள், அது வந்து எப்படியெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் அந்த லெசன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ முதல்ல மின் மூலங்கள் அப்படின்னா என்ன. மின் மூலங்கள் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் மூலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மின் மூலங்கள். நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் உள்ள படித்தா போதும், அதுவே போதுமானது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை வந்து எங்கெங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா அனல் மின் நிலையங்கள் 1, நீர்மின் நிலையம் 2, அணுமின் நிலையம் 3, காற்றாலை 4 மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டானது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக வந்து சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரத்தை அவங்கவுங்க இடத்துலையே, ஓகே நம்ம வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து சோலார் பேனல் போட்டு அந்த சூரிய தகவல் போட்டு அது மூலமாக மின்சாரத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸிமம் இதுதான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா. ஸோ அனல் மின் நிலையங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு பிளேஸில் எக்ஸாம்பிளுக்கு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி, இது வந்து மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எண்ணூர், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனல் மின் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீர்மின் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர், திருநெல்வேலியில் கூடிய பாபநாசம். இதே டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ்னு படிப்பீங்க, வளங்களில் படிப்பீங்க. ஸோ அங்கேயும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக மெமரி பண்ணிக்காங்க. இங்கே நீர்மின் நீர்மின் நிலையங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ டேம் இருக்குது அப்படின்னா டேம்லேருந்து வாட்டரானது வரும்.
அந்த வாட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்து டர்பைன் வச்சுருப்பாங்க. இந்த டர்பைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரால் நான் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏசி ஜெனரேட்டர் படிப்பீங்க. அதே கான்செப்ட் தான், அதே கதை தான். அது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கம் நம்ம அனுப்பிக்கலாம். ஸ்டேஷன் அனுப்பிட்டு அந்த ஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு ஊருக்கு நம்ம வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அதுமாரி வந்து நீர்மின் நிலையத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான் அனல் மின் நிலையத்தில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அணுமின் நிலையங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடிய கல்பாக்கம், ஓகேங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய கூடங்குளம், இது ரெண்டும் முக்கியமானது. காற்றாலை வந்து தமிழ்நாட்டில் கூடிய கன்னியாகுமரியில், அதுவும் ஆரல்வாய் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய கைத்தாறு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மின் நிலையங்கள். ஸோ மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மின் மூலங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ 4 பிளேஸ் நல்லா மெமரி பண்ணிக்காங்க. என்ன மாவட்டம், என்ன இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு 1, 2, 3, 4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், அணுமின் நிலையம், காற்றாலை, ஸோ அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் போட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே மறக்காது. ஸோ டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையத்தை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரிலாம் அந்த டயக்ராம் வந்து பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா நிலக்கரி, டீசல் அல்லது வாயுக்களை வந்து பார்த்திங்கன்னா எரிப்பாங்க, ஓகே? எரிக்கிறது மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கிற மாதிரி எரிப்பாங்க. அப்படி எரிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்ப ஆற்றலால் நீரானது நமக்கு என்னாகும், ஆவியாக நீரானது நீராவியாக மாறி ஒரு டர்பைன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டர்பைன் மேலே படும். அந்த டர்பைன் நமக்கு என்னாகும், ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மின்காந்த தூண்டலால் வந்து மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ அனல் மின் நிலையத்தில் என்ன ப்ராசஸ் மூலமாக மின்சாரமானது உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மின்காந்த தூண்டல். இந்த வெப்ப ஆற்றலானது நமக்கு என்னவாக மாறுது, மின்னாற்றலாக மாறுது, மின்சாரமாக வந்து மாறுது. சரிங்களா? ஸோ எதுவும் இல்லை, ஒரு நீர் இருக்குது. அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி, டீசல் அல்லது வாயுக்களை வந்து எரிப்பாங்க. எரிக்கிறது மூலம் நீராவியே போய் ஒரு டியூப்லேயே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டர்பைன் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ரொட்டேட் பண்ணால் நமக்கு வந்து கரண்ட் நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். அதாவது சைடில் போட்டுருப்பாங்க அந்த ஏசி ஜெனரேட்டர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் மின் நிலையங்கள் அதேமாரி தான். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ண தண்ணியானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டர்பைன் மேலே பட்டு டர்பைன் வந்து சுற்றும். அப்படி சுற்றுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டர்பைனோட இயக்க ஆற்றலானது நமக்கு என்னவோ மாறுது, மின் ஆற்றலாக மாறுது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இயக்க ஆற்றல் வந்து மின் ஆற்றலாக மாறுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாறுது. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அணுமின் நிலையங்கள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஓகேங்களா? அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வச்சுட்டு அந்த நீராவியை வந்து டர்பைன் மூலமாக சுற்றி அது மூலமாக மின்சாரத்தை வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது இயக்காற்றலையும் மின்னோட்டலாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இதுவும். சரிங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் வந்து காற்றாலை நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனுக்கு இந்த காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து டர்பைன் உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்பைன் மீன்ஸ் எதுவும் இல்லைங்க, ஒரு என்னது சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் மாரி வச்சுருப்பாங்க. இந்த டயர் உறைஞ்சிட்டு இருக்கும். டயரில் எப்போல்லாம் உறையுதோ அப்போல்லாம் நமக்கு என்ன ஆகிடும், லைட் எரியும். அது மாதிரி தான் இது எப்போல்லாம் சுற்றுதோ அப்போல்லாம் மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணோம். அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிச்சுங்களா? ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஓகேங்களா? நீர்மின் நிலையமானது தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அந்த மாவட்டத்தை சொல்லுங்கள். அந்த மாவட்டத்தில் கூடிய ஊர் பேர் வந்து சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது மின்கலன். ஸோ அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய மின் ஆற்றலை, ஓகேங்களா, நாம் வந்து பார்த்திங்கன்னா பல வழியில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதில் மெயின் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மின்கலன். நம்ம ஊருக்கு போகிறோம், எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் வச்சுருப்போம். அந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உள்ள எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிக்கும், மின்சாரம் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். நீங்கள் வெளியே போனீங்க அங்கே ப்ளக் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அதில் நம்ம சொருவி என்ன பண்ணலாம், சார்ஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மின்கலன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். அந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரைன்னு கருப்பாக்கும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இங்கே நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அந்த டேனியல்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா மின் ஆற்றல் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்காங்க. ஸோ அப்படி வேதிவினைகள் மூலம் ஒரு மின்முனை நேர்மின்முனையாகவும் மற்ற மின்முனை வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இப்போ ப்ளஸ் மேலே சிம்பிள் போட்டுருப்பாங்க, ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்னு போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ், அதை பார்த்து வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மின்னாற்றலை வழங்குவதே இந்த மின்கலன் ஆகும். இது மின்கலன் வந்து 2 டைப் பிரிக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மின்கலன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை மின்கலன், ஓகேங்களா? ஸோ மின்கலன் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ அதோட டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மை மின்கலன், ஓகேங்களா? ஸோ முதன்மை மின்கலம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இவ்வகை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எய்ய வேண்டியதான். ஸோ இது மாதிரி பேட்டரிஸ் வந்து பார்த்துருப்போம், நான் யூஸ் பண்ணியிருப்போம். இது மாதிரி பேட்டரிஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து அந்த சின்ன குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸில் இருக்கும், லைட்டில் எரியும்.
ஸோ இது மாதிரி பேட்டரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி குப்பையில் போடக்கூடியது தான். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சுவர் கிடையாது யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, கை கிடையாது யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, ரோபோ பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மையில் கூடிய பேட்டரி, இதெல்லாம் லைட் அல்லது எல்இடி லைட் எரியறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. துணை மின்கலம் அப்படின்னா என்ன? ஸோ துணை மின்கலம் என்பது பல முறை மின்னேற்றம் செய்து நான் பயன்படுத்தலாம். திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், ஓகேங்களா, கைபேசி, மடிக்கணி, இப்போ லேப்டாப்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி பேட்டரி, அவசர கால விளக்குகள், ஸோ எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப சார்ஜ் போகிற மாதிரி இருக்குதாங்க. டயக்ராம் பாருங்கள் தான். காரில் யூஸ் பண்ணக்கூடியது, வாட்சில் யூஸ் பண்ணக்கூடியது, வாட்சில் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் வாட்சில் வந்துருச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போட்டு 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனு இதுமாதிரி லைட்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா. ஸோ பேட்டரி புரியுதுங்களா. ஸோ பேட்டரி வந்து மின்கலன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் வந்து மின்கலன். இது வந்து 2 டைப் இருக்குது. முதன்மை மின்கலன் இருக்குது, துணை மின்கலன் வந்து இருக்குது. முதன்மை மின்கலன் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். துணை மின்கலத்தை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணவே முடியும். சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் சுற்று. ஓகேங்களா. ஸோ மின் சுற்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒயர் போகணும், இங்கே லைட் போகணும், இங்கே ஃபேன் போகணும். ஸோ இது மாதிரி வந்து சர்க்யூட்லாம் போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த சுற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக போடணும் அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன தேவை அதை மட்டும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மின் சுற்று வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மின் கலன் வந்து தேவை. ஓகேங்களா. ஸோ மின் கலன் அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லு. மின்கல அடுக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய செல்ஸ் வந்துருக்கும். இணைப்பு கம்பி, அந்த மின்னோட்டத்தை வந்து கடத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயர் வந்து தேவை. ஸோ அந்த ஒயர் தான் வந்து இணைப்பு கம்பி. ஸோ நம்ம சிம்பிளாக தான் தயாரிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு எல்இடி லைட் இப்படி இருக்கும். ஒரு கால் பெருசாக இருக்கும், ஒரு கால் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கீ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மின் சுற்றுங்க. இப்போ இந்த மின் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாவி வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா, சாவி மீன்ஸ் இது 2 கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எரியும். இதுமாரி ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, எரியாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து திறந்த சுற்றுன்னு சொல்லுவாங்க. அதே மூடி சுற்று அப்படின்னா இந்த சாவி பாருங்கள் அப்படி கனெக்ஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மூடி சுற்று. ஸோ மூடி சுற்றில் தான் நமக்கு என்னவோ லைட்டானது எரியும். ஓகேங்களா. ஸோ மின் சுற்று என்பது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் ஒரு தொடர்ச்சியான ஒரு மூடிய பாதையாகும். தாங்க பாருங்கள், இதான் லைட்டு. சும்மா நீங்கள் வீட்டிலே பண்ணி பாருங்கள். ஒரு செல் எடுத்துக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த மைனஸ் கூட தான் ப்ளஸ் ஆட் பண்ணி இது மின்கல அடுக்கு. ஓகேங்களா. ஸோ மேலே சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இந்த லைட்டானது எரியும். ஓகேங்களா. சும்மா லைட்டாக தெரிஞ்சிட்டால் போதுமானது. மின் சுற்றின் வகைகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய சுற்று, ஒரு சிம்பிள் சர்க்யூட். ஓகேங்களா. தொடர் இணைப்பு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2-3 லைட்டு ஆட் பண்ணுறது. பக்க இணைப்பு, ஸோ பக்கமாக லைட்டானது ஆட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதான் மின் சுற்று. ஸோ எளிய சுற்றுக்கான டயக்ராம் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. தொடர் சுற்று அப்படின்னா லைட் 1, லைட் 2, லைட் 3 இது 3 ஆட் பண்ணுறது. பக்க இணைப்பு அப்படின்னா அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லு, ஒரு லைட்டுக்கு அடுத்த லைட்டுக்கு தான் இது மாதிரி. ஓகேங்களா. ஆட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா பக்க இணைப்பு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது முக்கியமானது. ஈல் என்னும் ஒரு வகையான மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின் அதிர்வு வந்து ஏற்படுத்தும். இந்த மீனை பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன்ஸ், ஒரு எலக்ட்ரிக், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரேஷன் வந்து உற்பத்தி பண்ணும். அந்த உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்பு வந்து சிலுக்கு வைக்கும். ஓகேங்களா. நம்ம எப்படி உடம்பு சிலுக்குன்னு சொல்லும் பார்த்திங்களா, அது மாதிரி ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்மியாக தான், ரொம்ப பெருசாக கிடையாது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மின் அதிர்வு ஏற்படுத்தி நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கும். நாம அல்லது வேறு ஒரு மீன் வந்து கடிச்சு அப்படின்னா அதில் வந்து வைப்ரேஷன் ஏற்படுத்தி அதை தப்பிச்சுக்கும். ஓகேங்களா. இது முக்கியமானது. அதை விட முக்கியமானது இது. ஓகேங்களா. அம்மீட்டர் என்பது ஒரு வகையான கருவி. இந்த கருவி வந்து எதுக்கு யூஸ் பண்ணு பார்த்திங்க அப்படின்னா மின்னோட்டத்தை வந்து அளக்க வந்து யூஸ் பண்ணுறோம். இது எப்போதுமே தொடர் இணைப்பில் மட்டும்தான் இணைக்க வேண்டும். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அம்மீட்டர் வந்து என்பது என்ன, ஓகேங்களா, மின்னோட்டத்தை அளக்க பயன்படுது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா மின்னழுத்தம் வந்து அளக்க பயன்படுது, இது வந்து பக்க இணைப்பு இணைக்க வேணும், இல்லை தொடர் இணைப்பு இணைக்க வேணும், மாற்றி கொடுத்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களோட குறியீடு. ஓகேங்களா. ஸோ மின் பொருட்களையும் குறியீடு இது ரொம்ப முக்கியமானது. மேட்ச் ஷீட்டில் லாஸ்ட்டாக நடந்த எஸ்டிடி எக்ஸாமும் கேட்டு தான் நினைக்கிறேன். ஸோ மின் கலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி போடுவாங்க. ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. ஓகேங்களா. அதே மின்கல் அடுக்கு அப்படின்னா ஒரு பெருசு சின்னது, பெருசு சின்னது, பெருசு சின்னது, இது வந்து மின்கல் அடுக்கு. ஓகேங்களா. இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா திறந்த நிலை, ஓப்பன் சர்க்யூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சர்க்யூட்டு. மின் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அப்படின்னா இது மாதிரி சிம்பிள். ஆன் அப்படின்னா மேலே வந்து இந்த லைட்டு போகுதுன்னு சொல்லி போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இணைப்பு கம்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதான் வந்து இணைப்பு கம்பி. ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸியானது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மின் கடத்திகள் மற்றும் அறிவியல் கடத்திகள். இதிலே இருக்குது ஆன்சர். மின் கடத்திகள் அப்படின்னா என்னது? மின்சாரத்தை தன் வழியே அனுமதிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மின் கடத்திகள்.
மின்சாரத்தை தன் வழியே அனுமதிக்காதது வந்து பார்த்திங்கன்னா அறுதிர் கடத்திகள். எக்ஸாம்பிளுக்கு வந்து காப்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். அவ்வளோ முடிச்சு, வேறு எதுவுமே கிடையாது தான். மின் கடத்திகள் அப்படின்னு என்ன பாருங்கள், கடத்தியில் மின்னூட்டங்களில் பாயும் வீதம் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா I = Q/T சொல்லுவாங்க. ஓகேங்களா? கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதம் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. பொருள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கிறது பார்த்திங்களா, அது எல்லாமே கடத்திகள். எக்ஸாம்பிளுக்கு உலோகங்களான தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர். ஓகேங்களா? ஸோ தூய நீர் வந்து மின்னோட்டத்தை கடத்தாது. மாசுபட்ட நீர், புவி, மனித உடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை தன் வழியை அனுமதிக்கக்கூடிய பொருட்கள். அறுதிர் கடத்திகள். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, மின் கடத்தா பொருட்கள். எந்தெந்த பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை வந்து செல்ல அனுமதிக்காதோ அந்த பொருட்கள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, அறுதிர் கடத்திகள். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மின் கடத்தா பொருட்கள். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம். இது வந்து காஞ்ச மரம். ஓகேங்களா? ரப்பர், பீங்கான், எபோனைட். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒருவருக்கு வந்து மின்னதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் வந்து எப்படி காப்பாற்றணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இணைப்பை வந்து துண்டிக்கணும். சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? சாவிலிருந்து இணைப்பை வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கலாம். மின்கடத்தா பொருட்களை கொண்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா மின்கம்பிலேருந்து வந்து கையை தூக்கலாம். ஓகே, அடிக்கலாம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலுதவி செய்யணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர். 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. இவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டங்ஸ்டன் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து தயாரித்தார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டாப்பிக்கு. ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். படித்து பாருங்கள். என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மின்கலன் அப்படின்னா என்ன பார்த்தோம். ஓகே, மின் மூலங்கள் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்நிப்பு. இந்த மின் மூலங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சுற்று டயக்ராம்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். அந்த லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான லெசன் தான். ஒரு 2-3 டைம் திரும்ப படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மின்கலன் அதோட டைப்லாம் நான் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் வாங்க. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் வந்து என்ன? ஸோ ஆன்சர் பண்ண போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் வந்து என்ன? மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடம் வந்து என்ன? மின் மாற்றியா, மின் உற்பத்தி நிலையமா, மின்சார கம்பியா, தொலைக்காட்சியா? மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய இடம் வந்து என்ன? மின்கல அடுக்கின் சரியான குறியீடு. மின்கல அடுக்கு வந்து எந்த சிம்பிள் வந்து போடுவோம்? 3 கொஸ்டின்ஸ். கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1க்கான ஆன்சர், 2க்கான ஆன்சர், 3க்கான ஆன்சர் போட்டுருங்க. கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கணும், அதை பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் கீழ்கண்டோடு எது நற்கடத்தி, எது வந்து குட் கண்டக்டர். ஓகே, நற்கடத்தி இப்போ கடத்தின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ மரம் கடத்துமா, நெகிழி கடத்துமா, அலிபோன் கடத்துமா, வெள்ளி கடத்துமா? ஓகேங்களா? உலோகங்கள் எல்லாம் கடத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கீழே காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டான டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.